கமர்தீனுக்கும் அரோராக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வந்துச்சு. அதில் ஆதிரி நடுவில் வந்தாங்க. ஆதிரி வந்தோடனே அந்த சண்டை ரொம்ப பெருசாகிடுச்சு. ஏன்னா ஆதிரிக்கும் கமர்தீனுக்கும் ஏற்கனவே ஒத்து வராது. அதனால நீ பழச கிண்டாத, நீ பழச கிண்டாதன்னு 2 பேரும் மாறி மாறி பயங்கரமாக சண்டை போட்டாங்க. அந்த டைமில் கானா வினோத் அண்ணா வந்தாங்க. கானா வினோத் அண்ணா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, வேணாண்டா இவங்கெல்லாம் நம்ம வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்குவாங்க, நீ அதுக்கு இடம் கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி வினோத் அண்ணா சொல்கிறாங்க. வினோத் அண்ணா சொல்கிற அட்வைஸ் எல்லாமே கரெக்டு. பட் இந்த இடத்துல இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது கமர்தீன் தான், அரோரா கிடையாது. அவங்க வந்து ஃபங்கஸ் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பர்சனல் டாப்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து கமர்தீன் தான். எல்லாருமே உங்களோட ஃபேனை மட்டுமே நீங்கள் பார்க்காம ஜஸ்ட்டு ஓப்பனாக அந்த இஷ்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது கமர்தீன் தான். அப்போ சபரி வந்துட்டு அரோரானால தான் துஷார் போனான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு வருவார். அப்போ கானா வினோத் அண்ணாக்கும் சபரிக்கும் ஒரு சண்டை வரும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ இப்படி சொல்கிறதா இருந்தால் நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, என்னால் தான் வாட்டர்மெலன் போனாருன்னு சொன்னப்போ நீ ஏன் சண்டைக்கு வரல, அப்போ ஏன் நீ சப்போர்ட்டுக்கு வரலங்கிற மாதிரி அவர் வந்து சபரிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அரோரா வந்து அந்த அவர் கமர்தீன் காதில் போட்டிருக்கிற கமலை அரோரா திருப்பி கேட்டாங்களா இல்லை அவராக திருப்பி கொடுத்தாராங்கிறது எனக்கு தெரியல. திருப்பி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உனக்கு உன்னோட நெக்லஸ் உன்னை கையில் இருக்குல்ல, அதை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வேறு எதாச்சும் கொடுத்துருக்கியான்னு ரொம்ப அசிங்கமான ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. கேட்ட உடனே அமித்துக்கு நிஜமாவே ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்குது. அமித் அந்த இடத்துல டப்புன்னு கமர்தீன் என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறாரு அந்த இடத்துல. அப்போ வந்துட்டு கமர்தீன் அது வந்து ஈஸியாக பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி வராங்க. பார்வதிக்கு அரோராவுக்கு சண்டை நடக்குது. அப்போ வந்து அரோரா சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட பேசல பாருன்னு. இப்போ பாரு சொல்கிறாங்க, நானும் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லி பாரு அவங்க பாயிண்ட்ஸ் அதை விட லவுட் வாய்ஸில் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட பர்சனல் எடுத்து பேசுகிறாங்கன்னா என்னோட பர்சனல் தலையில் பெயின் இருக்குன்னு நீ சொன்னதும் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்காக நான் 2 ஷாம்பு வாங்கி ஆதிரி கையில் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பவும் வந்துட்டு வினோத் வந்துட்டு இப்போ நீ கண்டஸ்டண்ட்டாக பேசுகிறியா, எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கமர்தீன் வந்து அரோராட்ட கேட்கும்போது நான் கண்டஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பாங்க போல். அப்போ கமர்தீன் சொல்லுவாங்க, அப்போ கண்டஸ்டன்ட் தானே, அப்போ நானும் கண்டஸ்டண்ட்டாக எல்லாம் சொல்ல தான் செய்வேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. வினோத் வந்து திருப்பி ரொம்ப காம் டவுன் பண்ணுறாரு கமர்தீனை. வேணாம் இவங்க எல்லாருமே நம்ம வார்த்தையை பிடுங்க வருவாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யார் என்ன வார்த்தையை பிடுங்கினாலும் நம்ம அமைதியாக போன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆதிரி என்ன பண்ணுறாங்கன்னா கேமரா கிட்ட வச்சு சொல்கிறாங்க, இவங்க 2 பேரையுமே ரன்னர் வின்னர் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீனையும் பார்வதியும் சொல்கிறாங்க. நீங்கள் விட்டுருங்க, என்னவோ பண்ணுங்கள். கமர்தீன் பார்வதியா கமர்தீன் கானா வினோத் அண்ணாவான்னு தெரியல, மக்கள் இதனால் சொசைட்டிக்கு என்ன சொல்ல வர போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி வந்து கேமரா பார்த்து சொல்கிறாங்க. வெளியில் வந்து அரோரா வந்துட்டு விக்ரம் கிட்ட அழுறாங்க. நான் கமர்தீனை பொத்தி பார்த்தேன், அவனை பொத்தி வச்சுருப்பேன், யார் குறைசனா கூட நான் ஏற்கவே மாட்டேன், எனக்கு கமர்தீனை ரொம்ப பிடிக்கும், அந்த ஐஸ்கிரீம் டாஸ்கில் சொன்னதெல்லாம் என் மனசுலேருந்து நான் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் அழுதுட்டு அதை கேட்கும்போது அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருந்தவன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்கே பாயிண்ட்டு. கமர்தீன் சொல்கிறது எல்லாமே ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஓகே, அவர் எப்படி வேணால் நம்மளை அட்டாக் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ஒரு ஃப்ரெண்டு க்ளோஸாக இருக்கும்போது கமர்தீன் இன்னொரு பாயிண்ட்டு சொல்லியிருப்பார், துஷார் இப்போ வெளியில் போயிட்டா என்னை ஞாபகம் வச்சுருப்பானான்னு கூட தெரியல, அப்போ அதனால தான் உன்கிட்ட பழகிறேன், நீ என்ன ஒரு பாயிண்ட்டு சொன்னியா சொல்லலையான்னு பயங்கரமாக கமர்தீன் சொல்கிறாரு. அப்போ அரோரா வந்து நான் சொல்லலை, நீ போய் சொல்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க. ஸோ அது உண்மையிலேயே சொன்னாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதில் தான் அரோரா ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்க. அதை வந்து விக்ரம் கிட்ட சொல்லி அழுறாங்க. அப்போ விக்ரம் சொல்லுவாங்க, இப்போ இனி வந்து கேம் டஃப் ஆகுங்கிறது இதுதான் அரோரா, அவர் வந்து உன்னை மறைக்கலாம் இல்லை, அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, உன்னை நான் அடிக்கிறதுக்கு தான், உன் வீக்னஸ் தெரிஞ்சு தான் உன்னை அடிக்கிறேன்னு ஓப்பனாகவே கமர்தீன் சொல்லிட்டாருன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அரோரா, அது அவங்களோட கேம், உனக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு விக்ரம் அந்த இடத்துல ஆறுதல் சொல்கிறாரு. எனக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது விக்ரம் மேலே. பட் இந்த இடத்துல அவர் நடந்துக்கிட்ட விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப மெச்சூர்டாக அந்த இடத்துல அரோராக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் அரோரா வந்துட்டு எனக்கு வேறு யாரும் சொன்னால் பிரச்சனை கிடையாது, நான் அவனை அவ்வளோ ட்ரூவாக வச்சுருந்தேன், அவங்களும் வினோத்தும் போய் என்னை இப்படி சொல்கிறது தான் என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு அழுதுட்ருக்காங்க. ஸோ இதான் லைவில் நடந்துச்சு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.